My name is what? My name is my name is ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரெண்ட்லி நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ராவல் வித் மீ. நம்ம இப்போ வந்துக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் டவர். அண்ணா நகர் டவர்னால் வர்ணமாயிரம் படத்தில் அடியை கொல்லுது அந்த ஒரு சாங்கு, ஒரு டவர் இருக்குன்னு தெரியுமா, அந்த அண்ணா நகர் டவர் தான். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது எங்களுக்கு. சரி, ஓகே, நீங்கள் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேண்ணா, ஸோ அதில் வீட்டில் போர் அடிச்சிச்சுன்ட்டு அண்ணா நகர் வந்திருக்கேன். ஸோ இங்கே தான் நான் காலேஜ் படிச்சினேன். அதெல்லாம் இருக்குது இங்கே டவருக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம். அண்ணா நகர் டவர் பக்கம் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ காலேஜ் இருக்குது, வள்ளியம்மா காலேஜ் இருக்குது, கிருஷ்ணசாமி காலேஜ் இருக்குது, ஒன்றும் நிறைய காலேஜ் இருக்குது. காட்டுறவங்களோட இதுதான் இந்த அண்ணா நகர் டவர். நான் வந்துக்கிற என்ட்ரன்ஸ் விடுங்க. இந்த பக்கம் ஏதோ ஒன்று தெரியுதா, காலேஜ் டைமில் இருந்து இந்த இடம் தான் அண்ணா நகர் டவர். எனக்கு காலேஜ் போர் அடிச்சுட்டு ஒரு நிமிஷம். எனக்கு காலேஜ் போர் அடிச்சிச்சுன்னா இங்கே தான் வந்து சும்மா தூங்கிக்கிட்டு போவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் தனியாக வந்திருக்கேன். ஸ்மார்ட் வாட்டர் கேனா இதை நான் எதிர்பார்க்கலையே. 2 தடவை பட்டனே இது எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாதுப்பா. என்ன பண்ணோம் தெரியலையே. ஓ, பார்த்தீங்களா, ஆனால் எனக்கு தண்ணி தாங்க எடுக்கலையே. தண்ணி நல்லா இருக்குதா, அது குடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. இதை நான் எதிர்பார்க்காதது. இந்த செம்மொழி பூங்கா தெரியுமா, செம்பொழி பூங்கா மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்கு. அந்த என்ன இடம்னு உங்களுக்கு காட்டுறேன். அண்ணா நகர், இதுக்கு அந்த பக்கம் விளையாட்டு பிளேஸ் இருக்கும். அந்த பக்கம் கொஞ்சிட்டு இருப்பாங்க பசங்களாம். அந்த பக்கம் நம்ம பண்ணால் பயந்துருவாங்க. அதுவும் ஈவினிங் மேலே இந்த இடத்துல சொல்லவே முடியாது. அங்கே பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும், எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் இருப்பாங்களே இந்த இடத்துல. நான் வந்து கேமரா தூக்கிட்டு போனேன், எல்லாம் அலறி அடிச்சு ஓடுவாங்க. சரி, வீணா அந்த பக்கம் நம்ம போகணும். சத்தியமாக அந்த பக்கம் கேமரா கொண்டு போய் அலறி அடிச்சு ஓடுவாங்க. எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறானே. சரி, விட்டு தொலைங்க. அணில் வருதா, அங்கே ஒருத்தனான குருவி மண்டை ஒருத்தன் இருக்கிறான். அந்த இடத்துல ஒரு ரவுண்டு போனால் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு காட்டுறேன், அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு ரவுண்டு போனோன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போய் ஜோடி ஜோடி உக்காந்துருப்பாங்களா. அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் ஜோடி ஜோடியாக தான் உக்காந்துருக்காங்களே. இதெல்லாம் பார்த்தா காண்டாகுதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கெல்லாம் காண்டாகாது. எனக்கே காண்டாக போகுது. சரி, ஒரே நிமிஷம் பாருங்கள், வீடியோ குவாலிட்டி நல்லா தானே இருக்குது. நான் காலேஜ் படிக்கும் போது இந்த டவர் உங்களுக்கு தெரியாது. பல தடவை போகணுன்னு நினச்சேன், இந்த தடவை போக அன்எக்ஸ்பெக்டடுப்பா, அன்எக்ஸ்பெக்டட் சீரியஸாக. இந்த காலேஜ் 3-4 வருஷம் இங்கே தான் படித்தேன். பட் இந்த டவரில் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவில்லை. பட் இந்த தடவை டவரில் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஏதோ சூசைடு பண்ணிட்டு, அதை பண்ணிட்டு, இதை பண்ணிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ மாதிரியே அந்த டவரில் போக போகிறேன்பா நான். தெரியுதா கேமரா இருக்கா? நீங்கள் இந்த டவரில் தான் நான் டவர் ஏற போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கோப்ரோ கேமரா. அதே எங்கள் அப்பா. ஸோ உங்களுக்கு தெரியுதா, எப்படி காட்டுறேன். அண்ணா நகர் டவர் ஏற போகிறேன்னா
சரி ஓகே வாங்க. இந்த 2 இதில் எடுக்கணுமா? வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஒரு ரவுண்டு உங்களுக்கு தூக்கி காட்டுறேன். சும்மா போர் அடிக்கலான்னு வந்தவனுக்கு இப்படி ஒரு லக்கா. இன்றைக்கி இங்கே தான் நமக்கு ட்ராவல். இங்கே நிறைய பேர் ஜோடியாகவும் சுற்றுவாங்க, அப்படியே சிங்கிளாகவும் சுற்றுவாங்க. முடிஞ்சால் ஜோடியாக சுற்றுறங்க யார் யாருன்னு ஏரியாவில் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜூம்லாம் காட்ட மாட்டேன், பார்க்கலாம். சார் உள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த பிரிட்ஜு ஏறுறேன். நான் காலேஜ் படித்ததுலேருந்து பிரிட்ஜு பார்த்திங்கன்னா மூடி தான் இருந்துச்சு, இப்போ திறந்துட்டாங்க. இது ஒரு லைவ் கண்டினியூ வீடியோவை தான் நான் எடுப்பேன்ப்பா, சீரியஸாக. இது ஃப்ரீ தான். ஆடா பாவீங்களா, நான் காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரிலாம் இருந்தேடா, இந்த மாதிரி இருந்துருக்குறேனேடா. நான் காலேஜ் முடிச்சு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பிரிட்ஜை திறந்துச்சு, நம்மளே வெறுத்துறாங்களே. இந்த அண்ணனாக இந்த பிரிட்ஜு வீடியோ, இந்த பிரிட்ஜு ஓப்பன் ஆகுது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. ஆடா கடவுளே, மலை ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், மலை ஏறுற மாதிரி ஆயிடுச்சு கடைசியாக. ஆஹா, பிரிட்ஜோட உச்சிக்கு போனதுக்கு அடுத்தது அங்கேருந்து அதை கீழே இறங்குறேன். அது எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம பொதுவாக இந்த ட்ரெக்கிங் அதெல்லாம் போகிறதில்ல. அதெல்லாம் எதுக்கு போகிறதில்ல ரீசன் பார்த்தீங்கன்னா, களைச்சி போயிடுவோம். செம்ம சேஃபாக இருக்கானா, ஃபுல்லாக கம்பி வேலி இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் யாரும் எந்த தப்பும் பண்ண முடியாது. இதில் ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா, நான் கீழேருந்து மேலே பார்ப்போம் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. நான் நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒருத்தனையும் ஆளை காணோம். எத்தனை ஹைட்டு இருக்குன்னா இருக்கும், ஒரு 30-40 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். பாரு உள்ள போய் கடலை வ்ளாகிங் பண்ணுறேன். எந்த காலேஜ்? பச்சை பாசா எல்லா காலேஜும் நம்மளுக்கு. சரி வாங்க, சும்மா கேட்டேன். சரி ஓகே, இன்னைக்கு வ்ளாகிங்கா நல்லா போகுது. நான் எந்த காலேஜ் படிச்சேன்னு எனக்கே மறந்துச்சுப்பேன். நான் எந்த காலேஜ் படித்தேன்னா சி கந்தசாமி நாடு காலேஜ். நீங்கள் இந்த மாதிரிலாம் போது நடக்காது. நான் காலேஜ் போனதுக்கு கத்தி இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பரப்பாங்களா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு மண்ணும் இல்லை. எதுக்கு இந்த இதை மூடி வச்சாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. சீரியஸாக எதுக்கு மூடி வச்சாங்க? இந்த வழித்தடத்தில் ஒரு லவ் ரொமான்ஸ். பாருங்களா, நல்லா இருக்குது. பிளாகிங் பண்ண வந்தேனே, ரொம்ப நல்லா பிளாகிங் போகுது. வியூ நல்லா இருக்குல்ல, நல்லா பிளாகிங் பண்ண வந்தேன். பாருங்களா, இவ்வளோ என்ன இதுண்ணா, இது என்னது? ஐயோ, இங்கே பார்த்தீங்களா, இது வந்து கல்லுலாம் கிடையாது, மேட்டு, அந்த கார்பன் பேப்பர் மேட். கீழேருந்து மேலே வரத்துக்கு 5 நிமிஷம் ஆகும் போல. போட்டு எனக்கு மேலே போக போக கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஹைட்லாம் நான் வந்தது கிடையாது, இவ்வளோ ஹைட் வந்தது இல்லை. ஸோ ஓகே, நம்ம ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணலாமா? இப்போ என் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது.
எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது தெரியலையே, தெரியாத மேலே வந்துட்டேன். எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. ஆஹா, இன்னும் 5 நிமிஷத்துக்கு மேலே ஏறிட்டே இருக்கிறோம், போயிட்டே இருக்குது. ஆண்டா பாருங்களா, ஒரு விதமாக பயம் இருக்குதுதா. தூங்குறீங்களா? இதுக்கு மேலே எங்க குரூப் மீட்டிங் இங்கே வருது. ஆட பாருங்களா, ஒரு வழியே மேலே வந்தாச்சு. பிளாக் அடடே. ஸோ இது தான் காலேஜ் சேர்ந்தமான 7-8 வருஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? அண்ணாநகர் டவர் வந்தாச்சு. அப்பா, மேலே ஜூஸ் எதுவும் கிடையாதா? ஓஹோ, போடுவோம். அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. வினோத் ஜஸ்டிஸ். ஸோ பாருங்க, அண்ணாநகர் டவரில் எப்படி வருதா? மொத்தமாக 7 நிமிஷம், வர 7 நிமிஷம், போக 7 நிமிஷம், மொத்தம் 14 மணி நேரம். ஸோ காய்ஸ், இங்கே பாருங்கள், டவர் வந்து ஃபுல் சேஃப். நிறைய பேர் சூசைடு அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண ட்ரை பண்ண முடியாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், தெரியுதா? ஃபுல் சேஃப், தம்பி இருக்கு. ஸோ காய்ஸ், ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னத்த நம்ம பேசலான்னு இருக்கோம். நான் இங்கே காலேஜ் படித்தேன். இந்த டவருக்கு பக்கத்தில் தான் கந்தசாமி நாயுடு காலேஜ். அங்கே நான் காலேஜ் படிக்க போய்ட்டு இந்த டவரில் ஓப்பன் பண்ணல, கீழே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டு தான் தெரியுது என்னென்ன கூத்து பண்ணுறாங்கட்டு. பட் இருந்தாலும் ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். சென்னைக்கு நடுவில் இப்படி ஒரு இடம். முன்னே இதை க்ளோஸ் பண்ணதுக்கு ரீசன் சூசைட் பண்ணுவாங்கட்டு. இப்போ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கு பண்ணணுன்னா இதை பிடிச்சி ஏறி அதை போய் அவ்வளோ தூரம் பார்த்துக்கலாம். அவனுக்கு சூசைட் பண்ணுற அந்த மைண்ட் செட்டே போயிடும். சரி, ஓகே, இதை பார்க்குறீங்களா? சரி, ஓகே, இப்போ நம்ம கீழே இறங்கலாம். அடுத்தது கீழே ஒரு ட்ராவல். சரி, ஓகே, பசங்க இருக்காங்களா? நல்ல கும்பலா? சரி, அங்கே போகலாம். நம்மளுக்கு தெரியுதுல்ல, சென்னை சிட்டியை காட்டுவா. இந்த பக்கம் கூண்டு இருக்குது. எனக்கு வந்து இந்த கூண்டு இட்டு அந்த பக்கம் பண்ணுறதுக்கு பயணம் சொல்கிறதோட எதுக்கு சென்னை சிட்டி, கோயம்பேடு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன்னா இருக்கலாம். சில இடங்கள் மூடி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு இடம் இருக்காங்க, காட்டுறேன். இங்கேருந்து இறங்க போது எவ்வளோ நிமிஷத்தில் இறங்கலாம் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். சென்னை சிட்டி. சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கேருந்து இறங்க போகிறோம். 7 நிமிஷத்தில் இறங்கலான்ட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகும், பார்க்கலாம். பசங்க விளாண்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீடாக இறங்குறேன்.
தைரியமாக சொல்லுவேன். இந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் இங்கே தான் டேரா போகிறதேனா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டவர் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு கூட லேட்டாக போனால் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு 5 மணிக்கு மேலே வீட்டுக்கு போகலாம். அதுக்குள்ளே எங்கே நான் சாப்பிட்றது, சுற்றி பார்க்கறது, ட்ராவல் பண்ணுறது எல்லாத்தையும் வ்ளாகிங் மேக் பண்ணுறேன். போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே எடுத்து போகலாம் வீடியோஸாக. ஏறதோட இறங்க ஈஸியாக இருக்குது. எனக்குமான காலேஜ் நடக்கும் போது இதெல்லாம் இல்லையே, வயிறு எரியுது. உண்மையிலே வயிறு எரியுது. நான் காலேஜ் படிப்பது ஒரு மண்ணும் இல்லை. நான் காலேஜ் விட்டு போனதுக்கு அடுத்து டவர் ஓப்பன் பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. நான் ஒருத்தர் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எடிட்டிங் பண்ணி போட போது கரெக்டாக எடிட்டிங் பண்ணி போடணும். ஏவா வீடியோ vlog போட்டு பாருங்க. வினோத் ஜஸ்டிஸ் சார் ப்ரோ இன்ஸ்டால யூடியூப்ல போடுவாங்க. இன்னும் பார்த்தா தெரியுதா? எனக்கு மேலே ஏறி வந்ததுக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்குது. சைடில் எங்கேயாவது ஒரு சின்ன கேண்டீன் மாதிரி ஆரம்பித்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கீழே போய் எடுக்கிறதோட மேலேருந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன்ப்பா. முடிஞ்சவங்களை தெரியுதாங்க பாருங்க. ஓகே, கீழே போனாலும் வீடியோ எடுக்க மாட்டாங்க. வினோத் ஜஸ்டிஸ் எனக்கு நிறைய எல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஓகே எல்லாமே எல்லாரும் எடுத்து மாட்டி விட்டுருவாங்க. பண்ணிட்டா போயிடுச்சு. மேபி மாட்டி விடலாம். மாட்டி விடுறதுக்கு என்னவா பாருங்க. சார்ஜ் இருக்கு பரவாயில்ல. 52%. சரி ஓகே. நம்ம எவ்வளோ நேரம் இங்கே இருக்கலாம்னா இந்த கோப்ரோ சார்ஜ் இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கலாம். சரி, சார்ஜ் இருக்கிற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம். இருந்தாலும் நம்ம பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்குது எல்லாத்துக்கும். ஏதோ யூடியூப் வீடியோ எடுத்து போட்டேன். நான் கன்ஃபார்ம் எடுத்து போட்டுருவோம். அதுக்கு தான் நீங்கள் வந்தது. ஏன்னா உள்ள புகையுது. ஸோ ஒன்னொன்று விஷயம், இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் முன்னாடி கொண்டு வருவாங்களா ஹைப்பில். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் வீடியோ எடுக்க வண்டி எடுக்கிறது நல்லா தப்பாக இருக்குது. கூட யாராச்சும் வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களால் மட்டும் தான் நம்மளோட சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியும். அங்கே ஒரு ஜோடி பாருங்க. அப்போ எங்கேருந்து எடுக்கலாமா? அப்பா எனக்கு யாரும் பஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. செம்மொழி பூங்காவுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ எனக்கு. நான் டவருக்கு தானே வந்தேன். இப்போ நான் டவருக்கு வந்தேன்னா எங்கே வந்தேனான்னு இப்போ எனக்கே தெரியல. டவுட்டாக இருக்குது. ஏப்பா ஒரு வழியாக அந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. வெளியில் போய் எதாவது சாப்பிட்லாமா? அப்படியே அவங்களுக்கு வேறு ஒரு இடத்த காட்டுறேன். எவ்வளோ நேரத்தை லவர் சேர்த்துக்கு காட்டுறது அவங்களுக்கு கோர்த்துலான்னு பார்க்குறேன். சிறுவர்கள் சிறார் திடல் அப்படி என்றால் சின்ன பசங்க போய் விளையாடக்கூடிய இடம். சிறுவர்கள் விளையாடக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். எடுக்கிறேன்
இந்த இடத்துல நாமளும் பண்ணலாம்னா பரவாயில்ல, இந்த இடத்துல நாமளும் போய் உட்காரலாம். தெரியுதா? எனக்கு எதுக்கு வீடியோ எடுக்க வந்தேன் ஃபுல்லாக. ஸோ ஒரு வழியாக வீடியோ எடுத்துட்டேன். எனக்கு இதுக்கே டயர்ட் ஆகிடுச்சு. கிளம்பி வீட்டுக்கு போகலாம் தான் தோணுது எனக்கு. இப்போ ஒரு பக்கம் ஐக்கரிசியில் இருக்குது என்னன்னு பார்த்துக்கிட்டு சரி வந்தது கொஞ்சம் ஊண்டில் விட்டு அப்போ உங்களுக்கு தெரியுதா இந்த வீடியோ கொஞ்சம் ஸோ இப்போ நாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். கீழே விழுவாமல் இருந்தால் சரி, ஆனால் சறுக்குது. ஆனால் நாங்கள் டவர் போட்டு யாரும் வீடியோ போட்டாங்களா எனக்கு ஒன்றும் தெரியல. பட் எனக்கு போய் யூடியூப் வீடியோஸ் எடுக்க போது கூச்சப்படக்கூடாது, ஷை ஆகக்கூடாது, தைரியமாக எடுக்கணும். ஸோ அந்த வீடியோ நான் எவ்வளோ நிமிஷம் எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ரொம்ப டயர்டாகி விட்டேன். நான் டயர்டான காரணத்தால் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே நான் சாப்பிட போகலான்னு இருக்கேன். ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க அண்ணா நகர் பக்கம் தான் நிறையா ஃபுட் ஸ்டால் இதெல்லாம் இருக்குதுன்ட்டு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஃபுட் ஸ்டால் இதெல்லாம் இருக்குன்ட்டு. நிறைய பேர் படிக்க வராங்க, தூங்க வராங்க. பட் நாம் எதுக்கு வந்தோம்? நம்ம வீடியோஸ் எடுக்க, vlogging எடுக்க வந்தோம். வீடியோஸ் vlogging எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். இன்றைக்கி vlogging அண்ணா நகர் தான். உங்களுக்கு அங்கே தெரியுதா? அங்கே தான் வீடியோ எடுத்துருக்குறாங்க. ஸோ ஏதோ ஒன்று ஸோ இன்றைக்கி நான் இங்கே தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்துருக்கேன். பத்து கூட தூங்கலாம் போல். பட் உட்கார தான் இடம் இல்லைப்பா. எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. இல்லை ஜோடிகள் வந்து உட்காந்துருக்கோம். நம்ம நடக்க ஆரம்பிச்சுட்டு நடக்க வேண்டியது தான் போல். ஸோ காய்ஸ், இந்த அண்ணா நகர் டவரோட ஒரு சென்ட்ரு பாயிண்ட் வந்தாச்சு. இந்த சென்ட்ரு பாயிண்ட் தான் லேக் இருக்கும். லேக்கை காட்டுறோம். லேக்கை காட்டி முடிச்சுட்டு vlogging முடிச்சிடலாம். ரொம்ப டயர்டாக இருக்கு வேறு. ஸோ இதுதான் அந்த சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து. இதுக்கு முன்னாடி நான் இங்கே வீடியோஸ் எடுத்திருக்கேன். தெரியுதா? சென்ட்ரு பாயிண்ட் இந்த தண்ணியில் என்ன இருக்குன்னா ஆமை இருக்கும். அங்கே காட்டுறதான் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான அண்ணா நகர் டவர் பார்க் வீடியோ நல்லா இருந்துச்சா? வீடியோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். கோப்ரோட சார்ஜும் கம்மியாயிடுச்சு, மொபைல் சார்ஜும் கம்மியாயிடுச்சு. அந்த சேம் டைம் நானும் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ எல்லாமே ஒரே டைமில் நடந்ததால் இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு இருக்கேன். எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நான் இதுக்கு மேலே முடியல என்னால். இன்னும் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு போகிறேன். பல வருஷம் கழிச்சு டவருக்கு வந்திருக்கேன்ல. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃப்ரெண்ட்லி நெய்பர் நாட் ஜஸ்ட் சி பை நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாம். ஸோ பாய்.
Hey, bend forward, bend forward, bend forward. Hi, my name is. What? My name is. You know My the name best is. is.